Good morning, brothers and sisters. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. நம்ம அநேக நேரத்துல ஒரு பெரிய சபையா சந்திச்சிருக்கோம். ஆனா இந்த ஒரு அற்புதமான வேலையானது ஒரு திருமண மாணவர்களாய் சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. நான் இதை எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா உலகத்துல அநேக சபை கூட்டங்கள் அநேக மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இருந்த போதிலும் ஒரு மேரேஜ் ஒரு முக்கியமானது, மேரிட் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கருதக்கூடிய அற்புதமான சபையானது நம்ம சபை. சபை தலைவர்கள் மட்டும் இல்லாம அநேக பேர் நம்மளுடைய சபையில ஒரு மேரிட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொன்னாலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் வந்துடும் இல்ல. ஸோ டெஃபினெட்லி ஐ என்ஜாய் அட்டெண்டிங் திஸ் மீட்டிங். பிளஸ் அநேக மீட்டிங் நம்ம சபையில வச்சிருக்கோம் மேரிட்ஸ்க்காக, திருமணமானவர்களுக்காக. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்னன்னா our church, our God really wants us to work on our marriage. நம்மளுடைய மேரேஜ் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு உறவுகள் இருக்கணும், ஆத்மீக உறவு, சரீர உறவு இருக்கணும்னு சொல்லி வாஞ்சப்படுகிற ஒரு அற்புதமான சபையா இருக்கு. இதற்காக நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் முன் இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்கை வைக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் யாருதுன்ட்டு, பேர் சொல்ல தேவையில்லை. ஆனா இந்த நேரத்துல அனைவரும் வந்திருக்கீங்க. அதை பார்க்கும்போது கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த மீட்டிங் வரும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம உங்களுடைய மீட்டிங்காக இந்த ஒரு மேரேஜ் அற்புதமா இருக்கணும்ன்றதுக்காக தான் எல்லாரும் வரோம் இல்ல. அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம் யூ ஆல். அண்ட் ஐ டெஃபினெட்லி பிலீவ் 5 இயர்ஸ்க்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த மீட்டிங்ல இருக்காங்க. அதை கேட்கும்போது நல்லா தெரியுது 5 இயருக்கு மேல ஆக நிறைய ஹெல்ப் தேவைப்படும். ஸ்டார்டிங்ல நிறைய ஹெல்ப் தேவைப்படாது. பட் 4 ஆக இன்னும் நிறைய தேவைப்படும். 5 வருஷம் ஆனா இன்னும் அதிகமா தேவைப்படும். 10 வருஷம் ஆனா இன்னும் அதிக ஹெல்ப் தேவைப்படும். 30 வருஷம் ஆனா இன்னும் அதிகமான ஹெல்ப் தேவைப்படும் இல்ல. சோ நம்ம இறக்கும் தருவாயில கூட கருணாநிதி அங்கிள் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அது மாதிரி நிறைய முதியோர்கள் இருந்தாலும் we need continuous help till we reach heaven. So that is a wonderful thing that we have this as a marriage group. And in the நேரத்துல we're going to have some scriptures read by my wife and then we'll pray and start. Welcome you all. Welcome the guest speaker, Andrew, and many other disciples. So we'll have a scripture read and we'll proceed. Amen. Very good morning, sisters. Sisters, I really appreciate everyone coming forward and, to attend this meeting. Bible is there are many well-known biblical stories and scriptures quoted about the significance of wife in the Bible. And மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4-6 சொல்றது போல, haven't you read, he replied, that at the beginning the creator made them male and female. தேவன் ஆதாம் ஆழ்ந்த நித்திரை பண்ண இருக்கும் போது ஏவாளை உருவாக்கினாரு. Maybe that is one of the reason all the women are very very deep in all the details. Sometimes we feel like we know everything,
sometimes we feel like there are a lot of baggages that we have to keep it down so that to make my marriage glowing according to the scripture. Although males and females are equal in relationship to Christ, the Bible provides explicit roles for both the husband and the wife in marriage. To discover what the Word of God says about the role and essential nature of wives in the Bible, we have awesome brothers and a couple who's going to share for us how the marriage is going to be. எனக்கு ஒரு ஸ்கிரிப்சர் இருக்கு, எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கூட. It is from the book of Titus 2:4-5. தீத்து அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிறது போல. Then they can urge the younger women to love their husbands and children, to be self-controlled and pure, to be busy at home, to be kind, and to be subject to the husbands, so that no one will malign the word of God. Sisters, let's close our eyes and pray to God this moment. Most wonderful God in heaven, we thank you so much for this beautiful moment that you have organized for us. As wives, we can come to you knowing that we are going to get a lot of ray of hope, a ray of wisdom, a ray of direction from the scripture through the man of God. And even as we listen, as we incline our ears, help us, God, to receive the message to our hearts, Father Lord. Sometimes we as women, as wife, we always think that I know better, I can do different things. But according to the scripture, it very clearly says that women are the weaker partner. And for some sisters and for me, it is very challenging to accept this. But when we face the reality, we are able to understand that we are weaker partner. We have to look up to our husband, because God has put man above us, Father Lord. I thank you so much, God, for the church organizing this. I really appreciate the brothers and sisters who thought about this, that all our marriage should be good in the insight of you, Father Lord. We thank you once again for everyone. We remember all the sisters, Father Lord. We remember all the women, all the wives, the newly married, the middle and the aged women, Father Lord. When we face when we are in marriage, there's no newly married or older people, Father Lord, because the characters are the same. Help our characters to change, Father. We thank you so much for this time. In Jesus' name I pray. Amen. Amen. So நம்ம தொடர்ந்து ஒரு அற்புதமான நேரத்தை நாம் பொழுதை கழிப்போம். Thank you very much. அனைவருக்கும் காலை வணக்கம். எங்களுடைய வாழ்க்கையில இருந்து சில விஷயங்களை, தேவர்களுக்கு செய்த காரியங்களை, அற்புதங்களை எடுக்கல, எங்களுடைய திருமண வாழ்க்கையில செய்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். என் பெயர் சாலமன், இவர்கள் என்னுடைய மனைவி ராஜம். எங்களுக்கு 2002ஆம் ஆண்டு சபையில திருமணம் ஆனது. திருமணமாகி குழந்தைகள், எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கார்கள். அவங்க 2003 ஒரு பையன், 2005 ஒரு பையன் பிறந்தான். சோ அது வரைக்கும் எங்களுடைய திருமண வாழ்க்கை அருமையாக சென்று கொண்டிருந்தது. நாங்களும் எங்களுடைய திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நிச்சயமாக பார்க்கும் பொழுது அது உண்மையிலே எங்களுக்குள்ளே நாங்கள் அநேக விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளாமல், ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசிக்காமல், என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய ஆலோசனைகள் எடுத்துக்கொள்ளாமல் நான் தனிமையாக தனித்து இயங்குகிறவனாக காணப்பட்டேன். உதாரணமாக சபையிலே கூட அநேக மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகாம இருக்கிறது. I became a very legalistic and compromising in my Christian life, and I gave lot of time to the job only. வேலையில நான் ரொம்ப அதிகமா நேரம் கொடுத்தது காரணமாக என்னோட மனைவி இடத்துல அதிகமா நேரம் செலவழிக்காமல் ஒரு ஏதோ வீட்டுக்கு வர்றது போறது இப்படிதான் ஒரு அது ஒரு எங்களுடைய திருமண ஆலோசனை அந்த கிளாஸ்ல கூட அசோக் அவர் சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் இமீடியட்டா இன்ஃபாச்சுவேஷன் ஃபேஸ், அது ஆட்டோ பைலட் மோடு, அதுல அதிகமா எந்த இது மாதிரியான இதுவும் நமக்கு தேவையில்லை, அது கரெக்டா போகும், அந்த லவ் இது நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு.
ஆனா நாங்க வந்து எங்களுக்கு தெரியாமையே மியூச்சுவல் அஃபெக்ஷன் பேஸ் அப்படின்ற அந்த ஒரு கோட்டைக்குள்ள போயிட்டோம். சோ அதனால நாங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு அம்மா பையன் இல்ல அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி ஒரு என்ன சாப்பாடு வேணுமா, இது வேணுமா, ஒரு துணிமணி வேணுமா, அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன்ல அப்படிதான் நாங்க இருந்தோம். எங்களுக்குள்ள உண்மையான ஒரு லவ் கனெக்ஷன் இல்லாம இருந்தது. தட் லீட்ஸ் மீ டு வேர்ல்டியான ஒரு தாட்குள்ள எனக்கு போக ஆரம்பிச்சு. நான் உலகத்துல என்னோட நண்பர்களை பார்த்தேன், தேவர் ட்ரிப்டிங் அவே ஃப்ரம் த மேரேஜ். அது வந்து எனக்கு வந்து ஒரு டெம்டேஷனை கொடுக்கக்கூடியதா இருந்தது அந்த தருணத்துல. ஆனா வந்து ஐ வாஸ் பிஃபோர் இன்வால்வ் டு தட் மோசமான பாவங்களை நான் போறதுக்கு முன்னாடி ஐ காட் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். சபையில இருந்து சரியான நேரத்துல என்னோட திருமண வாழ்க்கையில உதவி செய்வதற்கு நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க. டில்லி பாபு, பிரீத்தி, அப்புறம் வந்து அசோக் மலர் போன்றவர்கள் வந்து எனக்கு திருமண விஷயத்துல நாங்க என்ன விஷயத்துல நாங்க தொடர்ந்து அந்த அன்பின் பிணைப்பிலே நாங்க இருக்கணும் அப்படின்னா நாங்க தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல வந்து எங்களோட லைஃப் வந்து ஷேர் பண்றதுக்கு. டெய்லி சொன்ன மாதிரி பிகினிங்ல வந்து சொன்ன மாதிரி ஒரு 5 years 10 years வரைக்கும் வந்து நம்மளோட மேரேஜ் வந்து ஒரு நல்லா போயிட்டு இருக்கும். ஆஃப்டர் இயர்ஸ் ஆக ஆகதான் நிறைய ஹெல்ப் நமக்கு தேவைப்படும். ஸோ எங்களோட லைஃப்லயும் வந்து அப்படிதான் இருந்தது. எங்க லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. ஸோ பார்க்கும்போது வருஷம் ஆக ஆக என்னாச்சுன்னா பிள்ளைங்க வளரும் பொழுது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிள்ளைங்க மேல அதிகமா ஆகும்போது எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த டைம், அந்த பாண்டிங், எங்களுக்கு நாங்க எடுத்துக்கிற அந்த பர்சனல் டைம் இதெல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் பாதிச்சுது. பட் ஆனா அந்த நேரத்துலதான் காட் வந்து எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. சபை மூலியமா எங்களோட திருமண வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு அந்த மேரேஜ் செக்ஷன்லாம் நாங்க அட்டென்ட் பண்றதுக்கு நாங்க ஆக்சுவலி போனது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பட் எங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கிறதுக்கு பேசிக்கா பார்க்கும்போது நாங்க எப்படி ஒரு லவ் கனெக்டடா இருக்கிறது சொல்லும் பொழுது ஒவ்வொரு எஃபர்ட் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்றது. சோ எஃபர்ட் எடுத்து வைக்காம நம்மளோட மேரேஜ் வந்து நல்லா போகும் நம்ம சொல்லவே முடியாது. சில டைம்ல வந்து ஓகே ஒய்ஃப் ஒரு எஃபர்ட் எடுத்து வைப்பாங்க, அதே எக்ஸ்பெக்டேஷன் ஹஸ்பண்ட் எடுப்பாங்கன்னு நினைப்போம். அது நடக்காத பொழுது உடனே ஒய்ஃப் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சோ அது மாதிரியான டெம்ப்டேஷன் நிறைய தடவை நடக்கும். ஓகே நம்மளே எஃபர்ட் எடுக்கிறோமே அப்படின்னு. பட் ஆனாலும் அவங்க எடுத்தாலும் ஓகே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு எஃபர்ட்டா எடுக்கும்போது பார்க்கும்போது அந்த சைட்ல இருந்தும் சாலமனும் அதே மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கும்போது எங்களோட மேரேஜ்ல வந்து நிறைய விஷயங்கள் மாறிச்சு. நாங்க இன்னும் வந்து ஒரு யங் கப்புள் மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களோட இயர்ஸ் வந்து கூட கூட நாங்க வந்து இன்னும் யங் கப்புள்ஸ் தான் நாங்க வந்து எங்களோட லைஃப்ல வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களோட மேரேஜ் நாங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய மெமரிஸ் நாங்க வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ எங்களோட மேரேஜ் நிறைய பேரோட லைஃபுக்கு வந்து நாட் ஓன்லி சர்ச், எங்களோட ஃபேமிலிஸ், எங்களோட குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் வந்து எங்களோட மேரேஜை பார்க்கும்போது அவங்க நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கும் சரி, அவங்க லைஃப்ல அவங்க அதை இம்பாக்ட் பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது காட் வந்து எங்களோட லைஃப் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா எடுத்து யூஸ் பண்றாரு. ஸோ அது எங்களுக்கு மட்டும் இல்ல, தேவனை நாம் மகிமைப்படும்படிக்கும் அதே போல அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு நாங்க ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல், நல்ல ஒரு எக்ஸாம்பிள நாங்க காமிக்கிறதுக்கும் சோ காட் வந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. கண்டிப்பா நம்ம வந்து ஓகே 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, இனி மேரேஜ் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம எதுக்குமே கிவ் பண்ணாம ஒவ்வொரு நாளுமே வந்து நம்மளோட மேரேஜை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கும் அதுக்கான எஃபர்ட், சின்ன சின்ன எஃபர்ட் தான் எடுக்கலாம். ஆனாலும் அதுவே பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எங்களோட லைஃப்ல அது நடந்தது. சோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் காடுக்கு நான் தேங்க் பண்றேன். அண்ட் சர்ச் லீடர்ஸ்க்கு நான் தேங்க் பண்றேன். எஸ்பெஷலி அசோக் மலருக்கு நாங்க தேங்க் பண்றோம். ஸோ காட் வந்து இந்த இடத்துல எங்களோட விட்னஸா வச்சதுக்கு நாங்க கடவுளை நான் மகிழ்படுத்தும்படிக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. சோ நான் ஜஸ்ட் ஒரு 2 வசனம் தான் நான் படிக்க போறது இல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நீதிமன்றம் 11:14 சொல்லப்பட்டபடி ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த மேரேஜ் பில்டர்ஸ் குரூப் என்பது நம்ம சபையில ஏற்பட்டது திருமணமானவர்களுக்காகவே உதவி செய்யப்படுவதற்காக. உங்களுடைய எல்லா சபை குழுக்களிலும் ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க தொடர்ந்து அவங்களிடத்துல சென்று நீங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்வும் உங்களுடைய ஆத்மீக வாழ்வும் செழிப்படையும் என்று நான்
உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதே மாதிரி மிக முக்கியமானது, நம்முடைய திருமணம் அப்படின்னும் போது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, அதுல தேவனும் இருக்கிறார். அதுதான் பிரசங்கி 4:12 சொல்லியிருக்கிறார். ஒருவன் யாதாம் ஒருவனை மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. அந்த முப்பரி நூலில 3வது நபராக நடுமையமாக இருப்பவர் நம்முடைய தேவன். அவரை சார்ந்த நம்முடைய திருமண வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நமது திருமண வாழ்வு அற்புதமானதாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. Surya will play the song for all of us. Yes, bro. இந்த நேரத்திலே நாம் தேவனுடைய செய்தி கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடல் நாம் பாடப்போகிறோம்.
Good morning, brothers, sisters. I also want to welcome all the new friends who have joined us this morning. What I'm really excited about is the way God has raised many men and women who can preach, teach, share God's word, and also show their life as an example to all of us, where we can learn from one another. இந்த நேரத்துல கடவுளுக்கு நான் அதிகமா நன்றி சொல்றேன். காரணம் நமக்கு மத்தியில தேவன் பல அற்புதமான சகோதர சகோதரிகளை உயர்த்தி இருக்கிறார். அவர்களுடைய செய்தியின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக, அவர்களுடைய டீச்சிங், அவர்களுடைய வழிநடத்துதல், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழும் பொழுது அதன் மூலமாக நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று. This morning I'm just excited that we have Andrew and Rachel among us, who are going to share God's word to all of us. And we also want to welcome Antuvan, who will be translating the message to all of us. To share about Andrew, a great husband, a very passionate, loving father of 2 children, and somebody who's been very passionate about leading people towards God. Somebody who was also very passionate about his own personal relationship with God, and also somebody who always goes the extra mile to reach out to people, to help people to know more about Jesus Christ. He and his wife, they both lead the Trichy Church, and the thing that I am just so excited about them is their joyful spirit and their passionate love for God, and also their deep desire to help many young men and women to come into God's kingdom. I believe God is going to use them powerfully this morning, so that we can learn something very valuable about how we can grow in a marriage and how we can present a marriage before God in a way that really pleases God. So thank you, Andrew, for sharing God's word with all of us. So let's give it over to Andrew, and let's welcome Andrew with a big heart and also with a heart to learn as well. Amen. Over to Andrew. Amen. Thank you, Felix. Thank you, brothers and sisters, for allowing me to be part of your service today. சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகள் அவர் அனைவருக்கும் கூட இந்த உங்களுடைய ஆராதனையில் என்னையும் பங்காக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். It is such a joy that we have all grown in our marriage, and we have grown in our faith, and we need God more and more in our life. நாம் நம்முடைய திருமணத்திலும் நம்முடைய விசுவாசத்திலும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தலிலும் நாம் தொடர்ந்து வளர்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. And God has blessed us with a great family. This is my wife Rachel and my first daughter Sarah, who's finishing college, and then Hannah just finishing her 12th standard. தேவனானவர் எனக்கு ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். படத்தில் பார்க்கிறவர் என்னுடைய மனைவி ரேச்சல் மற்றும் என்னுடைய முதல் மகள் சாரா மற்றும் இரண்டாவது மகள் ஹானாவையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். So it is all from God, I would say. Everything that I have, the joy, the smile, the happiness, every little energy left, it's all from God. இது எல்லாமே தேவனால் வாய்த்தது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இதிலே பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த புன்னகை எல்லாமே தேவனால் கிடைத்த ஒன்றுதான். Yesterday I finished 31 years as a disciple. நேற்று நான் கிறிஸ்தவனாக ஒரு சீஷனாக 31 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன் கர்த்தருக்குள். And on our Valentine's Day this year I finished 26 years in our married life. கடந்த காதலர் தினத்தன்று எங்களுடைய திருமணத்திலே 26 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம். And it has been a privilege, a joy to be in the church, to be encouraged, to be loved, to be appreciated, and to see we take step by step to come to this point. சபையில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகம், கொடுக்கக்கூடிய உத்வேகம் எல்லாமே கூட படிப்படியாக தொடர்ந்து வளர்ந்து வருவது மகிழ்ச்சியை தருகிறது. And I'm not the best person to talk about marriage, because I'm not a great hero for you. I'm not a super married, loving, kind, great guy. I have a lot of mistakes and weakness myself. திருமணத்தை குறித்து பேச வேண்டும் என்று வரும் பொழுது நான் ஒரு சரியான நபராக என்னை நான் கருதவில்லை. ஒரு சிறந்த நபராக திருமணத்தை குறித்து எடுத்து சொல்வதற்கு முன்னுதாரணமாக நான் இருந்ததில்லை என்பது போன்று சொல்ல வேண்டி இருக்கிறது. And so I just want us to go back to scriptures. I want us to go back to God
and learn again and again just the principles of what God wants in our life. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கடந்து சென்று தேவனுடைய வார்த்தையை வைத்து தொடர்ச்சியாய் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொண்டு நம்மை நாமே உருப்படுத்திக் கொள்வதற்காகவே விரும்புகிறேன். And the title I like to talk about is keeping God in the center of our life. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பாக நான் பேச விரும்புவது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மையமாக வைத்து செயல்படுவதை குறித்து பேசப் போகிறேன். I know I'm not like I said, I'm not a super successful husband, a wow father, a great wow, nothing of that sort. But one thing I learned, keep God always in the center of our life and our faith, and the rest God will be able to mold and prepare for our life. நான் ஏற்கனவே நான் ஒரு பெரிய வெற்றிகரமான கணவன் என்றோ அல்லது ஒரு தகப்பனாக நான் எடுத்துக்கொள்ள முடியாது, அதை கூற முடியாது. இருந்தாலும் கூட தேவனை மையப்படுத்தியே தொடர்ந்து வந்திருப்பேன் என்று சொல்ல வேண்டும். So we had an incredible last year. கடந்த ஆண்டு மிக அற்புதமான ஒரு ஆண்டாக அமைந்திருந்தது. All of us, it was incredibly difficult and hard and tough year. கடந்த ஆண்டு நம்ம எல்லாருமே கூட பார்க்கும் பொழுது சொல்ல போனால் மிகுந்த கடினமான ஒரு ஆண்டாக நம்ம எல்லோருக்குமே அமைந்திருந்தது. And many of us struggled. நிறைய சவால்களை சந்தித்து வந்தோம். And I want for us to go to God so that we can be inspired by His word and grab the principles that is the most important part of that sustains our marriage life. நான் தேவனிடத்தில் நாம் எல்லோரும் செல்ல வேண்டும் என்றே விரும்புகிறேன். ஏனென்றால் நம்மை உற்சாகமூட்டக்கூடிய உத்வேகம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அதுதான் நம்மை வெற்றிகரமாக மாற்றுகிறது என்று நான் நம்புகிறேன். In Romans 15 we read verse 5 to 6. ரோமர் 15ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. This verse talks about, may the God who gives endurance and encouragement give you the same attitude of mind towards each other that Christ Jesus had, so that with one mind and one voice you may glorify the God and Father of our Lord Jesus Christ. Here God is warning us to prepare our mind, to make our mind singular. இங்கு நாம் பார்க்கிறோம், தேவனானவர் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும், ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு எச்சரிப்பு ஊட்டக்கூடியவராக இருக்கிறார். The same attitude, mind towards each other that Christ Jesus had, to have that individually, myself and my wife, when we have the same mindset, we will function together. ஆக எப்படிப்பட்ட மனம் நமக்கு ஒருமனப்பட்ட மனம் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவானவர் கொண்டிருந்த அதே விதமான அந்த ஒருமனமானது நமக்கு இருக்க வேண்டும். எனக்கும் என்னுடைய மனைவிக்குமாக அப்படிப்பட்ட ஒரு ஒருமனம் இருக்க வேண்டும் என்பதாய் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். So when both of us think differently, when both of us have different dreams and different directions, then we don't succeed in glorifying God through our marriage. நம் இருவருக்குள்ளுமாக வெவ்வேறு விதமான ஒரு கனவுகளும் வெவ்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்குமானால் திருமணமானது ஒரு வெற்றிகரமானதாக அமைய இயலாது. We have many times you would have come across a lot of marriage divorce people who have thought about this wonderful triangle where God, husband and wife play a huge role, and from this we understand the purpose of our marriage. பல நேரங்களில் திருமணத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளை குறித்து பேச வரும் பொழுது நாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியமானது ஒரு திருமணத்திற்கான அந்த ஒரு முக்கோண வடிவத்தை பார்க்கின்றோம். அதிலே கணவன், மனைவி மற்றும் தேவன் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். And so the God is on top of everything. God watches over us and we are connected to God equally. ஆக தேவனானவர் திருமணத்திலே மேன்மையாக முதல் இடத்தில் இருக்கின்றார், நம் எல்லோருக்கும் மேலாக இருக்கின்றார். அவரே எல்லா காரியங்களையும் வழிநடத்துகிறார். And we have learned that when a husband and wife, when they get closer to each other, they also realize they get closer to God. நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் தேவனுக்குள்ளாக அவர்கள் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இணைந்து இருக்கும் பொழுது, நெருக்கமாக இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளாக நெருக்கம் உண்டாகிறது. And when they make effort, the marriage improves. The relationship with God also improves. ஆக அவர்கள் நிறைய முயற்சி எடுத்து திருமணத்தை அவர்கள் மேம்படுத்தும் பொழுது தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவையும் அவர்கள் மேம்படுத்திக் கொள்கிறார்கள். I think this is the purpose of marriage, is to have another helping hand, have another relation
which will bring us closer to God. The more I draw closer and closer to each other, the more I am near God and I fulfill God's purpose in my life. இதுதான் திருமணத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக ஒரு நோக்கமாக இருக்கின்றது. இந்த திருமணத்திலே ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்யும்படிக்கு இன்னும் ஒரு கூடுதல் கரம் இருக்க வேண்டும், இன்னும் ஒரு கை நம்மை தாங்கி பிடிக்க வேண்டும் என்பதாக இருக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி முன்னேறுகின்றோம். Marriage is because of God. God made marriage. God planned it. It was planned by God and it was for glorifying God. That's the meaning of marriage. திருமணமானது தேவனால் உண்டானது. திருமணத்திற்கு தேவன் தான் காரணராக இருக்கின்றார். ஏனென்றால் தேவன் தான் திருமணத்தை திட்டமிட்டார். அது தேவனால் ஆனது, தேவனுக்காக ஆனது. We fail to glorify God when we think marriage is an agreement between just two people and we're living together and we have a bunch of children and this is just an arrangement between man and அந்த திருமணம் Can you just be on top of it? அமைகிறது. all right, I hope somebody can administer all the noise so that it Yeah, sorry about that, Andrew. no problem, bro. It happens. Some people, we are always excited people, so it happens, you know. So this marriage was created by God. It's God wishes for it to work no matter what condition we are in. திருமணமானது தேவனால் உருவாக்கப்பட்டது. அது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் அது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். When we are younger, who wants to get married? Me. We are also excited. நாம் இளம் வயதில் இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் உடனடியாக உத்வேகப்பட்டு கைகளை தூக்கி நாம் எனக்கு என்று சொல்லிவிடுவோம். Who you like? This one, this sister, that brother, this brother. We are so excited. ஆக யாரை உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் இவரை என்று சொல்லி இந்த சகோதரி என்று சொல்லி ஒருவர் நாம் கை கட்டக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்கும். 2 years goes, 5 years goes, then you like, ஐயோ, what did I do with my life? ஆனால் 2 வருடம் கடக்கும் பொழுது 5 வருடம் கடக்கும் பொழுது திருமணத்திலே ஐயோ நான் என்ன தவறு செய்து விட்டேனோ என்பது போல யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். You know, and like Solomon was saying, we were all burning with fire and then slowly the fire goes off. சாலமன் சொன்னதை போல நாம் எல்லோரும் திருமணத்தின் துவக்கத்தில் ஒரு பெரிய அனலோடு கூட இருந்து கொண்டிருப்போம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த அனல் தணிந்து போகிறதை பார்த்திருப்போம். And then that is normal. And if your marriage is going through a difficult time, that is normal because two of us need to draw closer, need to understand each other in a better level. Like you see in this picture, there are different levels we have crossed. And the more closer and closer we get, the more difficult it may be, but more wonderful it is when God is even more present in our life. ஆக திருமணத்திலே நீங்கள் சங்கடமான ஒரு சூழ்நிலையை கடந்து செல்கிறீர்கள் என்றால் அது ஒரு இயல்பான ஒன்றுதான், எல்லோருக்கும் சகஜமான ஒன்றுதான். ஆனாலும் கூட எவ்வளவு நெருக்கமாக நாம் ஒருவர் புரிந்து கொள்ள முற்படுகிறோமோ அப்பொழுது சங்கடங்கள் உருவாகும். ஆனாலும் கூட ஒன்று சேர்ந்து நாம் முன்வரும் பொழுது தேவனும் அதன் மத்தியிலும் நமக்கு இருக்கின்றார் என்பதை நாம் இந்த படத்தின் வாயிலாக பார்க்கின்றோம். எவ்வளவு நெருக்கமாக செல்கிறோமோ தேவனும் அதற்கு மத்தியில் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். And now God created Adam and Eve and he just wanted marriage to start from there. He blessed them, everything. But these guys became selfish. They became sinful. God's plan of multiplying the earth was completely destroyed because husband and wife decide not to honor God, not to glorify God. Then what happens? The whole plan of God gets cancelled. Everything has to change all over again. ஆக தேவனானவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களுக்குள் அந்த திருமணத்தை பொருத்தி வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பலுகி பெருகும்படியாக வைத்திருந்தார். ஆனால் இவர்களோ ஒரு சுயநலம் நிறைந்தவர்களாக மாறி பாவத்துக்கு உட்பட்டதன் நிமித்தமாக தேவனுடைய அந்த முழு திட்டத்தையுமே கூட அவர்கள் பாழ்படுத்தி விட்டார்கள். அதன் மூலமாக தேவன் கொண்டிருந்த அந்த பூமியானது தேவ ஜனங்களால் நிரம்பி இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு திட்டமானது பாழ்பட்டு போனது. You know, if I think selfishly to honor myself in the marriage, I will be happy for some time. My wife will be hurting, my children will be hurting, and the response, the church will be hurting, and all the people who look at me in the church will spit on me and say, useless fellow, and they'll shout at me and go. I'll never bring honor to anybody, and my life and my family and nothing will be of glory to God.
நான் ஒருவேளை சுயநலமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன் என்றால் கொஞ்ச காலத்திற்கு அது எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கலாம். அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்றால் அது என்னுடைய மனைவியை பாதிக்கும், என் பிள்ளைகளை அது பாதிக்கும். இதனுடைய விளைவாக சபையிலே அது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறி போகும். சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கூட என்னை காரி உமிழக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகலாம். அப்படியாக சுயநலம் விட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. I know maybe some of us also are at that place where we're not giving in and we're fighting and we in our heart we are resenting and we don't realize God could be using us in a much better way, but because of our limitation we end up holding back God's blessing and God's ability to use us. ஆக நம்மிலும் பலர் அது போல சூழலை கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் நாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் வரும் பொழுது அது தேவனுக்கான அந்த மகிமையை நாம் முழுதாக அனுபவிக்கிறவர்களா இல்லாமல் போய்விடக்கூடும். You know, sin enters into the world. That's what happened, and the entire plan of God failed, and God had to think all over again. ஆக பாவம் பூமிக்குள் உட்பிரவேசித்த பொழுது தேவன் கொண்டிருந்த அந்த முழு திட்டமும் கூட முழுவதுமாக அது தோற்று போனதாக, பாழ்பட்டு போனதாக மாறியது. தேவன் மீண்டுமாக அந்த இன்னொரு புது திட்டத்தை உருவாக்க வேண்டி இருந்தது. And that's what I believe personally from my married life. I believe God should be the center, no matter what happens. All my desire, all my conviction, all my Christian life should bring me back to become obedient to God, because God knows how to fix every mistake that I make. ஆக நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன யோசிக்கிறேன் என்றால் தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும். நடுவில் இருந்து அது என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள் கடந்து சென்றாலும் தேவனை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ்வது அவசியம். You know, why I don't leave my wife and go away? It's because of God. நான் ஏன் என்னுடைய மனைவியை விட்டுவிட்டு நான் என் திருமணத்திலிருந்து வெளி செல்லாமல் இருக்கிறேன் என்றால் தேவன் மட்டுமே காரணம். Why I don't be unfaithful? Hey, I'll marry somebody, I'll flirt with somebody. No, it's because God is my center. நான் ஏன் என்னுடைய திருமணத்தில் அவிசுவாசமாக இருந்து கொண்டு நான் இன்னொருவரோடு கூட திருமணம் செய்து கொள்வதோ அல்லது அவர்களோடு ஊர் சுற்றுவதுமாக இல்லாமல் இருக்கிறேன் என்றால் தேவன் மட்டுமே காரணம். You know, why do I resolve my fight? I know it's hard, but it's your fault, it's my fault, but why do we resolve? Because it's God who is in the center. எங்களுக்குள் ஏற்படக்கூடிய சண்டைகளை நான் ஏன் தீர்ப்பதற்கு முன்வருகிறேன், அதை சமரசம் செய்ய முன்வருகிறேன் என்றால் அது தேவன் மட்டுமே காரணமாக இருக்கிறார். Why do I raise godly children? I can allow my children to do whatever you want, drink what you want, smoke what you want, roam what you want, grow long hair, cut your hair, grow your beard, look like a rowdy, look like a jandu, you know, whatever. Why do I know? Because I want to honor God. I want our children to honor God. That should be our goal. நான் ஏன் என்னுடைய பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கிறேன்? ஏன் அவன் பிள்ளைகள் விரும்பியதை செய்வதற்கு அனுமதிக்காமல் அவர்கள் விரும்பியதை குடிக்கட்டும், அவர்கள் விரும்பியதை புகைக்கட்டும், அவர்கள் விரும்பியபடியாக ஊர் சுற்றட்டும், அவர்கள் தேவைப்பட்டால் அதற்கு நீளமான முடியை வளர்த்துக் கொண்டோ தாடி வளர்த்துக் கொண்டோ அல்லது முடியை வெட்டி கொண்டோ அவர்களுக்கு விருப்பமான விதத்தில் செயல்படுங்கள் என்று விட்டுவிடாமல் நான் ஏன் தேவனுக்கு ஏற்ற விதமாக என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் தேவன் என் பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். Why I raise prayer loving kids? Teach our children to pray. Teach our children to love God. Because after I leave, they will still continue to know the one person who inspires them. நான் ஏன் என்னுடைய பிள்ளைகள் ஜெபத்தை விரும்பக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்திருக்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை அன்பு செய்வது கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் இந்த பூமியை விட்டு சென்ற பின்பாகவும் என் பிள்ளைகள் என் தேவனை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே காரணமாக இருக்கிறது. No, we think they are too old. They are going to college. They are old enough to decide for themselves. But have you asked them recently, hey, do you pray? What are you reading from your Bible? You know, what book are you reading apart from the Bible? What are you learning from scripture and from the word? Are we asking them questions or are we leaving them on their own? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறோமா? அல்லது நம்முடைய இன்றைக்கும் பிள்ளைகளை கூப்பிட்டு இன்றைக்கு ஜெபித்தீர்களா, இன்றைக்கு நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களா, வேதத்தில் எந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வேதம் தவிர வேறு என்ன விதமான புத்தகங்களை வாசித்து நீங்கள் உங்களை தேவனுக்குள் வளர்த்துக் கொள்கிறீர்கள் என்பது போன்று நாம் கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த திராணி நமக்கு இருக்கிறதா? One of the reasons I started leading the campus ministry is because I had a chance to also have my children in the group. As they were growing up, they could listen and hear me preaching constantly, learning new things and teaching them to grow and mature as well. நான் இங்கு திருச்சியிலே அந்த கல்லூரி மாணவர்களுக்கான குடும்ப சபையை வழிநடத்துவதற்கு முன்வந்ததற்கு ஒரு காரணம் என்னவென்றால் அவர்களை வழிநடத்தும் பொழுது நான் தொடர்ச்சியாய் அவர்கள் மத்தியில் தேவனை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகளும் அந்த குழுவில் இணைந்து கொள்ள முடியும், அவர்களுக்கும் தேவையான அந்த உபதேசங்கள் கிடைக்கக்கூடும், என் பிள்ளைகளும் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வருவார்கள் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் இது நான் செயல்படுத்தினேன். After preaching many years in Hyderabad, I moved back to Trichy.
and there was nobody my children could relate to in the Trichy church. பல ஆண்டுகளாக ஹைதராபாத் நகரத்திலே நான் பிரசங்கித்த பின்பாக அங்கு ஊழியம் செய்த பின்பாக திருச்சிக்கு நான் கடந்து வந்த பொழுது என் பிள்ளைகள் திருச்சியிலே ஒரு ஒன்று சேர்வதற்கு ஏற்ற விதத்திலே பழகுவதற்கு ஏற்ற விதத்தில் அந்த சூழல் இல்லாமல் இருந்தது. And they all, my wife also joined them and said, let's go back to Bangalore church, let's go back to Chennai church, let's go to a big church. This is a small church, there's no one who can help us. ஆக அப்பொழுது என் பிள்ளைகள் பழக இயலாமல் தவித்த பொழுது வேறு சபைக்கு செல்லலாம் என்பது போல சொல்லும் பொழுது என்னுடைய மனைவியும் கூட அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். நம்ம பெங்களூரு சபைக்கு செல்லலாம், சென்னை சபைக்கு செல்லலாம், ஒரு பெரிய சபையோடு நாம் இணைந்து கொள்ளலாம், இங்கு ஒரு சிறிய சபையாகவே இருக்கிறது என்பதாகவே அந்த ஆரம்பத்தில் சொன்னார்கள். And my daughter said, I hate this church, I will never become a disciple in this church. என்னுடைய மகள் ஒரு முறை சொல்லும் பொழுது நான் இந்த சபையை வெறுக்கிறேன், நான் என்றைக்கும் சீஷனாக மாறப்போவதில்லை என்பதாக சொன்னார். So instead of going and getting bad attitude with her, I thought, what is she lacking? I help so many people. I need to help my family. I need to help my kids know God. And then I said, they need friends through whom they can learn about God. And they started working with students who God started bringing. And I started working hard with them. And very soon, they had a huge bunch of friends. They got baptized and now they have friends all over the country. ஆக அப்படியான ஒரு சூழல் இருந்த பொழுது அவர்கள் மீது ஒரு கசப்புணர்ச்சி கொள்வதற்கு பதிலாக நான் என்ன யோசித்தேன் என்றால், இவர்களுக்கு எது குறைவுபடுகிறது, எதனால் இப்படியாக யோசிக்கிறார்கள் என்பது போல நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய குடும்பம் முக்கியம், என்னுடைய குடும்பத்தையும் நான் ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையிலே, நான் சபைக்கும் உதவ வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அவர்களோடு கடினமாக உழைக்க ஆரம்பித்த பொழுது, அப்பொழுது இந்த குடும்ப சபையை உருவாக்கி இந்த கல்லூரி மாணவர்களுக்கான அவர்களோடு பழகுவதற்கு ஏதுவான பிள்ளைகளோடு அவர்களோடு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த கல்லூரிக்கான அந்த மாணவர்களுக்கான அந்த காரியங்கள் உருவாக ஆரம்பித்தது. அவர்களுக்கு ஏற்ற நண்பர்கள் கிடைத்தார்கள், அவர்களோடு பழகுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைத்தது. அதன் மூலம் என்னுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், அவர்களும் சீஷர்களாக மாறி இன்றைக்கு அவர்களும் அநேகருக்கு உதவக்கூடிய விதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். You got to do something. You may not be a leader, you may not be a church leader, doesn't matter. If you have children who need God, God wants you to be the one who's coaching them. நீங்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்தாக வேண்டும். நீங்கள் அதற்காக தலைவராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, சபை தலைவராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கு ஏற்ற விடயங்களை நீங்கள் தான் கண்ணோக்கி பார்த்து அதற்கு செயல்படுத்த முன்வர வேண்டும். Many times we hold our children by a ear and bring them to the leaders. Brother, கொஞ்சம் திருத்துங்க பிரதர், கேட்கவே மாட்டான் பிரதர், தட்டுங்க பிரதர், வேற வேஸ்ட், படிக்கவே மாட்டான் பிரதர். And it's not the leader's fault, it's not the church's fault, it is your fault for not having God as a perspective, central perspective of your life. நாம் பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளின் காதுகளை நாம் பிடித்து எடுத்துக்கொண்டு வந்து நம் பிள்ளையை நம்முடைய சபை தலைவரிடத்தில் சொல்லுவோம், bro kindly correct them, kindly give them some advice so that they can change என்பது போல நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் அப்படியான நிலையாய் நாம் கவனிக்க கூடாது. You know, God should be the center. No matter what, all the factors of our life should be connected and controlled because I submit to God and everything else in my life will fall in place. ஆக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மையமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும் கூட அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இழுத்து பிடிக்கப்பட்டதாக, கோர்த்து பிடிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். You know, we had a little very hard time with all this COVID season, you know. கடந்த அந்த கோவிட் தொற்றின் காரணமாக நம்ம மிக கடினமான சூழலை நாம் எல்லோருமே கடந்து வந்தோம். We were stuck at home, you know, and because of that, the impact, even after a year, we are still under attack. So much of issues and so much of problems that we had to face because of that. நாம் இந்த தொற்றின் காரணமாக எல்லோரும் கூட வீட்டிலே சிக்கிக் கொண்டோம். நம்மால் மற்ற காரியங்களை செய்ய முடியாமல் பலவிதமான பிரச்சனைகளுக்குள் இருக்கிறோம். இன்னும் ஒரு ஆண்டு கடந்து விட்ட பின்பும் கூட அதனுடைய தாக்கம் இன்றும் இருக்கிறது, இன்னும் அதற்கான ஆபத்து இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். You know, many have lost their jobs. There's great tension in the air. People don't know what's going to happen. They are just holding on to their jobs. There is salary cuts and we are just biting and going on. ஆக இந்த ஒரு சிக்கலின் காரணமாக அநேகருக்கு வேலைகள் பறிபோனது, வேலையிலே பிரச்சனைகள் ஏற்பட்டது, சூழலே மிகவும் இறுக்கமாய் மாறி போனது. பலர் தங்களுடைய பற்களை கடித்துக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டும் விதமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். You know, money is so tight, life is hard, we are hurting, and I understand all of you are going through a hard time as well. பணமானது மிகவும் குறைவுபட்டிருக்கிறது, வாழ்க்கை மிக கடினமாக இருக்கிறது. நாம் எல்லோருமே மிகவும் சிக்கலான ஒரு கடினமான ஒரு சூழலுக்குள் கடந்து செல்கிறோம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். God, in spite of all that, we got to keep God in the middle. God will take care. God will find a way. Through every disease, every difficulty, He will show us out. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கூட, இதன் காரியத்தின் மத்தியிலும் கூட தேவனானவர் மையத்தில் இருக்க வேண்டும். தேவனானவர் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவர் இந்த தொற்று கிருமிகளை, இந்த பிரச்சனைகளை, வியாதியை அகற்றி போட வல்லவராக இருக்கிறார். அவர் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We cannot lose our focus. We cannot get ungodly. We cannot let our children do what they want.
but we got to bring them back to God. நாம் நம்முடைய நோக்கத்தை விட்டு நாம் விலகி செல்ல முடியாது. நாம் தேவனுக்கு ஏற்பில்லாதவர்களாக நம்ம பக்தியற்றவர்களாக மாறிவிட முடியாது. நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் செய்வது அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்யும்படி விட்டுவிட முடியாது. Our children love God because they see it in our eyes. நம்முடைய பிள்ளைகள் தேவனை அன்பு கூறுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் கண்களால் அதை பார்க்கிறார்கள். நம் கண்களால் அவர்கள் பார்க்கிறார்கள். நம்ம நம்புறோமா இல்லையா, நம்ம தேவன் மேல பற்று இருக்குதா இல்லையா, நிஜமா இவர் இருக்கிறாரா, and they see if you believe or not. அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் நம்புவதற்கு ஏதுவானதாய் நம்ப வேண்டுமா என்பது போல யோசிக்கிறார்கள். And they see you're trying your best, they see you're giving your best, and they know you believe and you do it. That is why your children also learn to come to you. அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய முழுமையை கொடுக்கிறீர்கள் என்பதை பார்க்கும் பொழுது அதன் மூலமாய் அவர்கள் தேவனிடத்தில் வர முடியும். They believe that you're not acting, you're giving your best. You're not being a fake Christian, but you're trying hard to keep God in the center, and God provides for you, and your children are ready to struggle along with you. ஆக நீங்கள் ஒரு நடிக்கக்கூடிய ஒரு மாய்மால கிறிஸ்தவனாக நீங்கள் இல்லாமல் நீங்கள் கடினமாக உழைத்து நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்பதை உங்கள் பிள்ளைகள் கண்ணார காணும் பொழுது அவர்களும் கூட உங்களுடைய சங்கடத்தில் அவர்கள் உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயாராக இருப்பார்கள். They know you're not pretending, they know you are a good Christian. Then the children will somehow figure out that you are a good man, and following you will give them a great life. நீங்கள் ஒரு நடிக்காமல் நீங்கள் உண்மையிலேயே நல்ல கிறிஸ்தவனாக இருப்பதற்கு போராடுகிறீர்கள் என்பதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவர்கள் நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்பதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் நம்புவதன் மூலமாய் அவர்களும் கூட தேவனை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். Our kids will copy our faith in every way. They look at you and they'll imitate. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்முடைய விசுவாசத்தை அவர்கள் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லா விதத்திலும் நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். During the COVID, I started having a lot of meetings online. ஆக இந்த கோவிட் தொற்றின் காலகட்டத்திலே நான் நிறைய இணையம் வாயிலான கூட்டங்களை ஒழுங்கு செய்தேன். My daughter Hannah, who's 16 years old, she started having a night devotional with all her friends. ஆக என்னுடைய இரண்டாவது மகள் ஹானா 16 வயது நிரம்பி இருக்கிற பெண்ணாக இருக்கிறார். ஆனாலும் கூட என்னுடைய கூட்டங்களை பார்க்கும் பொழுது அவர் இரவிலே ஆராதனையை தன்னுடைய நண்பர்களோடு கூட தோழிகளோடு கூட உருவாக்கினார். And sometimes there are 6 people, sometimes there are 20 people. They all join together. Her friends from all over India and abroad, they all come together, and she teaches a lesson, somebody teaches a lesson. And from March last year to till this year, not one day has she missed. Every day the women are encouraged and these girls are encouraged to meet together. ஆக அவர்கள் இதை பார்த்து இந்த ஒழுங்கு செய்த பின்பாக அவருடைய நண்பர்கள் இந்தியாவிற்குள்ளும் மற்றும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களோடு கூட இணைந்து சில நேரங்களில் 6 பேரோ சில நேரங்களில் 20 பேரோ கூட ஒன்று கூடுவார்கள். இவர் அவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் போதனைகள் செய்வார், இன்னும் ஒரு சிலர் மற்றவர்கள் சில நேரங்களில் பாடங்கள் போதிப்பார்கள். இப்படியாக அவர்கள் இந்த பெண்களை இளம் பெண்களாக ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் போதித்துக் கொள்ளக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. When our kids see you pray, they will pray. When they see you give, they will give. When they see you teach, they will learn to teach because they know you love it and they too will enjoy it. நீங்கள் ஜெபிக்கிறதை பார்க்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் அவர்களும் ஜெபிப்பார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களும் கொடுக்கக்கூடியதற்கு முன் வருவார்கள். நீங்கள் போதிக்கிறதை பார்க்கும் பொழுது அவர்களும் போதிக்க முன் வருவார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை அவர்கள் திரும்ப செய்வார்கள். Let's see in Colossians chapter 5 verse 13 to 18. தொடர்ந்து பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 இலிருந்து 18 வரை உள்ள வசனங்கள். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பிலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. Amen. In English it says the life by the Spirit. When God is center, you, my brothers and sisters, were called to be free, but do not use your freedom to indulge the flesh. Rather, serve one another humbly in love. For the entire law is fulfilled in keeping this one command: love your neighbor as yourself. If you bite and devour each other, watch out, or you will be destroyed by each other.
So I say, walk by the Spirit, and you will not gratify the desires of the flesh. For the flesh desires what is contrary to the Spirit, and the Spirit what is contrary to the flesh. They are in conflict with each other, so that you are not to do whatever you want. But if you are led by the Spirit, you are not under the law. Here, Paul writes and he encourages us to be centering our lives so that God's Spirit leads us. ஆக இங்கு பவுல் நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னவாக இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவி நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். The entire law, entire Bible, he says, entire every instruction, every command comes down to one point: love. ஆக இங்கு முழு வேதாகமும் முழு நியாயப்பிரமாணமும் எல்லா கட்டளைகளும் ஒரே ஒரு புள்ளியில் வந்து இணைகிறது என்றால் அது அன்பு மட்டுமே. He says if you bite and devour each other, fighting all the time, நீ இப்படி நான் இப்படி, நீ வீணா பண்ணுவேன் நான் வீணா பண்ணுவேன், that will not help us to live by the Spirit. நாம் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் என்று சொல்லுகிறார். அதாவது நீ இப்படியாக நான் அப்படியாக என்று சொல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கக்கூடிய அளவிற்கு நாம் செயல்படுவோமானால் அழிவோம் என்று சொல்லுகிறார். So he says serve one another humbly in love. ஆக அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையோடு கூட கீழ்ப்படியும்படிக்கு அவர் சொல்லுகிறார். If my marriage has to work, I have to be humble. என்னுடைய திருமணம் சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் நான் முற்றிலும் தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். For me that is the most hardest thing. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அப்படி தாழ்மையாக இருப்பது மிக கடினமான ஒரு செயல். And the same thing for my wife to understand, oh my God, I need to be humble. ஆக அதைத்தான் என்னுடைய மனைவிக்கும் கூட அப்படி தாழ்மையாக இருப்பது என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய மிக கடினமான ஒன்று. We have been liberated. Imagine, like slaves, we were tied down and we were abused in the world of sin, and we had no freedom, and we know we were destined to death. ஆக நாமோ விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலகத்தில் இருந்த பொழுது இந்த உலகத்தின் பாவ கட்டுக்களினாலே அடிமை சங்கிலிகளினாலே கட்டப்பட்டவர்களாக நாம் இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். And so we have been set free. That is a great thing from our old sinful life. நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டவர்களாய் விடுதலை செய்யப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய விடயம். And so that is a great thing. Somebody helped us and to help us find God in our life. The good news of following Jesus is that you're no longer a slave. You're no longer not tied down to anything, but you're set free by the Spirit. ஆக இது எவ்வளவு பெரிய விடயமாக இருக்கிறது என்று பாருங்கள். இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதே எவ்வளவு பெரிய நற்செய்தி. ஆனாலும் யாரோ ஒருவர் நமக்கு வேதம் சொல்லிக் கொடுத்தது நிமித்தமாக, கிறிஸ்துவை அறிவித்தது நிமித்தமாக நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய விடயம். But many of us, we still feel as though we are in slavery in our marriage. ஆனால் நம்மில் பல பேர் என்ன செய்கிறோம், நம்முடைய திருமணத்திலே இன்றைக்கும் கூட ஒரு அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I am a slave to my wife and he's a slave to his husband. ஆக நான் என்னுடைய மனைவிக்கு அடிமையாக இருக்கிறேன், என்னுடைய மனைவி எனக்கு அடிமையாக இருக்கிறாள் என்பது போன்ற ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And because we don't feel free inside, set free by the Spirit. If you connect with the Spirit gives you the identity that you are not tied down, nothing is slowing down, you are set free. The love and the grace of God is abundantly available for you. ஆக நாம் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறபடியினாலே, உள்ளூர அந்த விடுதலையை உணராமல் இருக்கிறவர்களினாலே, தேவனுடைய ஆவி நம்மை விடுவித்த பொழுதும் கூட அதை உணராதவர்களாய் வாழ்வதனாலே நாம் அதனுடைய அந்த முழு மகிமையையும் நம்மால் உணர முடியாமல் போகிறது. And we think marriage is a hardship, bro. What a big mistake, bro. யோசிச்சிருக்கணும் ப்ரோ, யோசிக்காம அவசரப்பட்டேன் ப்ரோ, அவங்க சிரிச்சாங்க, ஹலோ சொன்னாங்க, அதை நம்பி அப்படியே விழுந்துட்டேன் ப்ரோ. Not at all. We didn't make any mistake. God brought us together. As you draw closer and closer to God, closer and closer to each other, you will realize every difficult challenge that will come to surface. ஆக நாம் திருமணம் என்பதை ஒரு பெரிய துன்பம் என்பது போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. அது அவர்கள் நாம் ஒருவரை ஒருவர் சரியாய் புரிந்து கொள்வதற்கான சரியான பாலமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். So because two people try to live, it is very challenging. We end up, both our differences are always coming against each other. ஆக இரண்டு வெவ்வேறு மனிதர்கள் ஒன்றாக வாழ்வது என்று தீர்மானிப்பது என்பது மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒன்று. அப்படி வெவ்வேறு விதமான யோசனைகளோடு கூட இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் ஒரு சவாலை கொண்டு வரக்கூடியதாகவே இருக்கும். So you should not feel controlled and limited just because you are arguing or because you are losing your temper. நீங்கள் ஒரு வாக்குவாதம் செய்வதினாலோ உங்களுடைய அந்த ஸ்திரத்தன்மையை இழந்து போவதினாலோ, அதாவது நீங்கள் ஒரு
விடுவிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று யோசிக்க கூடாது. Cannot lose your purpose. This is very important. We have no excuse to stop being Christians. ஆக நம்முடைய நோக்கத்தை நாம் இழந்து போக கூடாது. நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதை நிறுத்துவதற்கு எந்தவித சாக்கு போக்கையும் தேடக்கூடாது. You already have children who are looking at you, and when you stop doing your purpose, when you think this won't work, your children also lose heart, and everything destroys for them because you are not persevering in love. ஆக நாம் நம்முடைய நோக்கத்தை இழந்து போகிறோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் ஏற்கனவே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமும் அவர்களால் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய நோக்கத்தை இழந்து போனால் நம்முடைய பிள்ளைகளும் அவர்களுக்கான வாழ்க்கை நோக்கத்தை இழந்து போகக்கூடிய வாய்ப்பை நாம் உருவாக்கி விடுகிறோம். When you are struggling, that is when you and I and our wives, we all need God. We need to go closer to Him more and more. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கும் பொழுதுதான் அந்த ஒரு சூழலில் தான் நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம்முடைய மனைவிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தேவனை இன்னும் அதிகமாக தேட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். Don't ruin your conviction. What you got through all these years is incredibly filled by the Spirit. We did amazing things when we were young. We were fired up. We worked late nights. We helped people. And this was our conviction. You cannot throw away that conviction now that as you get older and as you mature in your marriage. உங்களுடைய மன வைராக்கியத்தை நீங்கள் அழித்து போட்டு விட வேண்டாம். ஏனென்றால் நாம் இளம் வயதில் இருந்த பொழுது நிறைய விதமான மன வைராக்கியத்தில் நிரம்பினவர்களாக இருந்து அநேகருக்கு நமக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக, அநேகருக்கு போதிக்கக்கூடியவர்களாக, பின்னிரவு நேரங்களிலும் கூட உழைக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இப்பொழுதோ வயது மூப்பின் காரணமாக நாம் வளர்ந்து விடுகிறோம், வயதில் மூத்தவர்களாக மாறுகிறோம் என்பதனாலேயே நாம் அதையெல்லாம் நம்முடைய மன வைராக்கியங்களை விட்டுக் கொடுத்து விடக்கூடாது, அழித்து விடக்கூடாது. We have persevered together so far. Now we cannot slack. ஆக நமக்கு இவ்வளவு தூரம் நாம் போராடி வந்திருக்கின்றோம். இப்பொழுதோ நாம் பின்தங்கி போக கூடாது. If you slack, everything falls down. You lose your respect with your family. இப்பொழுது நீங்கள் கவனக்குறைவு அடைவீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தின் முன்பதாக இருக்கக்கூடிய உங்களுடைய மதிப்பை, மரியாதையை நீங்கள் இழந்து போக You lose your respect with your children. Your children look at you and say, useless Christian. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய மரியாதையை இழந்து போக கூடும். You lose your respect with the church. You used to be a radiant, wow guy, but after marriage, you do not know how to get close to God. You do not know how to lead another person in love, and that is why we struggle. ஆக நம் சபையிலே நம்முடைய மதிப்பை நீங்கள் இழந்து போக கூடும். ஏனென்றால் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் மிக சிறந்த ஒரு பிரகாசம் மிக்க ஒரு இளைஞராக அல்லது ஒரு சகோதரியாக நீங்கள் முன்வந்திருந்திருக்கலாம், ஒளிந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ திருமணமான பின்பு உங்களையும் உங்களோடு சேர்ந்து இன்னொரு நபரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நெருக்கி அழைத்து செல்வதற்கு ஏற்ற விதத்தை நீங்கள் அறியாமல் போவது நிமித்தமாய், தடுமாறுவது நிமித்தமாக இப்படிப்பட்ட சூழலை நீங்கள் சந்திக்க. I've been in the Chennai church just for 6 months. நான் சென்னை சபையிலே வெறும் 6 மாதங்களே இருந்தேன். And I've seen passionate, fired up men and women. அந்த காலகட்டத்தில் அவ்வளவு தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட, பக்தி கொண்ட, அனல் மூண்ட சகோதர சகோதரிகளை பார்த்திருக்கிறேன். They're still there in the church. They were all whom I grew up with. அவர்கள் இப்பொழுதும் சபையில் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து வளர்ந்தவன் நான். But today you see many of them are quiet. They're having 2, 3, 4 children and they're saying, brother, retire. I come, my wife comes, I'm not interested, she's not interested. We don't know about our children. And many of us not still keeping the fire because you lose your center from God. When you lose God from the center, everything falls apart. அப்படி இருக்கக்கூடிய பலர் இன்றைக்கும் கூட இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருமே அமைதலாக இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது 2, 3 பிள்ளைகள் என்று பெற்றெடுத்த பின்பாக அவர்களை வளர்த்தெடுப்பதிலே கொடுக்கும் பொழுது நானும் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன், நான் என் மனைவி வந்து கொண்டிருக்கிறார், எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை, அவருக்கு பெரிய ஈடுபாடு இல்லை என்பது போல நாம் அந்த நோக்கத்தை இழந்து போவது நிமித்தமாக, அந்த மனவைராக்கியத்தை இழந்து போவது நிமித்தமாக அப்படியாய் தடுமாறுகிறோம். And some of us lose interest in raising our children in a spiritual life. இன்னும் ஒரு சிலர் பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் இல்லாதவர்களாய், ஆர்வம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். There are so many teens, there are so many singers, there are so many young people who are growing up, and yet parents are the main being a lack of support to these children. நிறைய வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நிறைய வாலிப பிள்ளைகள் மற்றும் ஒற்றையறுப்பான பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் ஒரே நோக்கத்தில் வளர்த்தெடுப்பது அவசியமாக இருக்கிறது. It's very important to bring them in line with God. Only then they will grab the vision and the passion to love God. அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட தேவனோடு கூட ஒரே நேர்கோட்டில் வளர்த்தெடுப்பது, அவர்களுக்கான அந்த வைராக்கியத்தை உருவாக்கி கொடுப்பது என்பது மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. And something else is important to you. That's why you're avoiding them. Not something else, just surviving
COVID, you find many reasons, and then that's why you think, my family is not working, I'm not having decent salary, I'm not able to provide. No, you're not focusing on God. You get to God, you make sure you're obedient to God and His Spirit. You see the blessings, that's a promise of your love for God. ஆக ஒரு சிலர் பார்க்கும் பொழுது பலவிதமான அந்த நோக்கம் இல்லாமல் கவனசிதறல் அடைவது நிமித்தமாகவே சாக்குப்போக்குகளை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். கோவிட் தொற்று வந்து விட்டது, வேலை போய்விட்டது, பணம் இல்லை, பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு போதுமான அந்த சங்கடங்கள் இருக்கிறது என்பது போல பல சாக்குப்போக்குகளை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட நாம் நம்முடைய வைராக்கியத்தில் நம் தேவன் மீதான அந்த அன்பிலே நம் பக்தியோடு கூட நாம் தொடர்ந்து முன்னேறும் பொழுது அதற்கு ஏற்ற காரியத்தை தேவன் நமக்கு அருளி ஆசீர்வதிப்பார். The team leaders and the campus leaders or single leaders, they can only do so much. But if you're not the main source and encouragement at home, then you got to take responsibility for not helping them. And if they're going to change, it's entirely as parents our responsibility. ஒரு ஒற்றையர்களுக்கான தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது கல்லூரி மாணவர்களுக்கான தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் அவர்களுடைய பங்களிப்பை கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் பெற்றோர்களாக நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு என்பது மிக பெரிதாக இருக்கிறது. நீங்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பின்னாக நின்று அவர்களை ஆதரவு அளித்து அவர்களை பலப்படுத்தாவிட்டால் அவர்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய ரீதியாக வளர்வதற்கு போதுமான வாய்ப்புகள் கிட்டாமல் போகும். I was just think about this when we are small, they were smaller. We used to spank them on the bottom, spank them on the leg maybe. நாம் யோசித்து பார்க்க முடியும், நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அவர்களை பின்னே நாம் அடிக்கக்கூடியவர்களாய் அவர்களை கண்டிக்கக்கூடியவர்களாக இருப்போம். But now when they are bigger, they are older, we got to fall on their legs if need to, that they understand the love of God. They never leave the love of God. ஆனால் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் பெரியவர்களாகி விட்டார்கள் என்பதனாலே அவர்களை அடிக்க இயலாது. வேண்டுமானால் அவர்கள் தேவன் மீது அன்பாக அவர்களுடைய தேவனுடைய அன்பிலே தொடர்ந்து வளர வேண்டும் என்பதற்காக தேவைப்பட்டால் அவர்கள் கால்களில் விழக்கூடிய சூழலில் கூட இருக்கிறோம். Why? My son, my daughter, your love for God is so important. I'll do anything for you so that you never become cold in your love for God. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது என்றால், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ தேவன் மீது அன்பு கொண்டவளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நாம் விரும்புகிற காரணத்தினாலே உன்னுடைய தேவன் மீதான அன்பு தனிந்து போய்விடக் கூடாது என்பதனாலே உன் காலில் வேண்டுமானாலும் விழுகிறேன், ஆனால் நீ உன் தேவனை அன்பு கூறுவாயாக என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம். And it takes humility to raise them in love for God. ஆக தேவனுக்குள்ளாக தேவனுடைய அன்பிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு நமக்கு நிறைய தாழ்மை தேவைப்படுகிறது. I grew up, from young age I was not so good at studies. நான் ஒரு இளம் பருவத்தில் இளம் வயதிலே நான் வளர்ந்து வரும் பொழுது என்னுடைய படிப்பிலே நான் பெரிய அளவிலே சிறப்பாக செயல்படவில்லை. And my parents will, my mother especially, hit me on a kottu in the head, you waste, nee dendo pettade waste, that's how they taught me and mocked me. நான் வளர்ந்து வரும் பொழுது என்னுடைய படிப்பிலே நான் கவனம் அதிகம் செலுத்தாதவனாக இருந்த பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை தலையிலே கொட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்னை அதிகமாக என்னை திட்டக்கூடியவர்களாக, நீ பயனற்றவன், நீ வெறும் தண்டமாக இருக்கிறாய் என்று, உன்னால் எந்த பயனும் இல்லை என்பது போல சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். And my mom used to discourage me a lot. She discouraged me, she mocked me, made everyone laugh at me and say, this fellow, he will not, or maad vaangi thare, only cows he will take care, it is not good for anything. என்னுடைய அம்மா குறிப்பாக என்னை அதிகமாய் மிகவும் சோர்வடைய செய்யக்கூடியவராக இருப்பார், என்னை கேலி செய்யக்கூடியவராக இருப்பார். எல்லோருக்கும் முன்பு என்னை திட்டி அவர்கள் சிரிக்கும்படியாக செய்வார். அவர்கள் சொல்லும் பொழுது என்னுடைய மகன் எதற்கும் பயனற்றவனாக இருக்கிறான், வேண்டுமானால் ஒரு மாடு வாங்கி தருகிறேன், அதை மேய்க்கு தான் போதுமானவன் என்பது போல சொல்லக்கூடியவராக இருப்பார். So motivations are all negative and harsh, and maybe even today it is still like that. ஆக அவர்கள் என்னை அவருடைய நோக்கம் என்பது என் மீது பார்க்கக்கூடிய பார்வையானது மிக கடினமானதாக இருந்தது. இன்றைக்கும் கூட ஒரு விதத்தில் அப்படிதான் இருக்கிறார்கள். But in the second year in my college I became a disciple in Bangalore. என்னுடைய கல்லூரியின் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெங்களூரிலே நான் சீஷனாக மாறினேன். I studied the Bible, I became a disciple, I was so encouraged. நான் அப்பொழுது வேதம் கற்றுக்கொண்டேன், நான் சீஷனாக மாறினேன், மிகுந்த உற்சாகம் அடைந்தேன். Still then I had to be desiring, since then I want to grow, I want to know God, I want to love God, and all that encouragement came from the brothers and sisters in the church. ஆக அதன் பின்பாக தொடர்ச்சியாய் நான் வளர விரும்பினேன், தேவனுக்குள்ளாக வளர வேண்டும், தேவனை இன்னும் அதிகம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்குள் பெரிய உத்வேகம் இருந்தது. அதற்கு காரணம் சபையில் இருந்த சகோதர சகோதரிகள் கொடுத்த ஊக்கமும் உற்சாகமுமே. The church appreciates us so much, the church encourages us so much, and that's what was one of my main reasons I kept on growing in my faith. சபை எங்களை மிகவும் அதிகமாக பாராட்டக்கூடியதாக இருந்தது, ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதுதான் தொடர்ச்சியாய் தேவனுக்குள் வளருவதற்கு அது எங்களுக்கு உதவிகரமாக இருந்தது.
பொழுது, that is why till today I'm grateful to the church, and to be able to serve full time or not full time, I want to give back. I want to share my love back to those people from whom I learned and grew, and so now children can have a faith and direction in their life. ஆகவே தான் இன்றைக்கும் கூட நான் தேவனுக்கு, சபைக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். நான் முழு நேர ஊழியத்தில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நான் எப்படியாகிலும் திரும்ப கொடுக்க வேண்டும், சபைக்கு இன்னும் பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்துடைய பிள்ளைகளோடு கூட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். We will look at chapter 3 verse 14 to 19. எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14 19 வரை உள்ள வசனங்களை நாம் கவனிப்போம். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். Amen. Ephesians says, for this reason I kneel before God, from whom every family in heaven and on earth desires its name. I pray that out of his glorious riches he may strengthen you with power through his spirit in your inner being, so that Christ may dwell in your hearts through faith. And I pray that you, being rooted and established in love, may have power together with all the Lord's holy people to grasp how wide, how long, how high, how deep is the love of Christ, and to know his love that surpasses knowledge, that you may be filled to the measure of all the fullness of God. See, this verse talks about how much we can grow and how much we can understand how vast is the love of God in our life. இந்த வசனங்களானது நாம் எந்த அளவிற்கு தேவனுடைய அன்பில் வளர முடியும் என்பதை குறித்தும், தேவனுடைய அன்பு எவ்வளவு மிக பரந்த ஒன்று என்பதை குறித்தும் பேசுகிறது. And being established in love, going back, rooting yourself into love. ஆக தேவனுடைய அன்பிற்குள் நாம் நிலை நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வேர் பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. That's why centering on God is so important. You're going back to God, read more books, do more things, go back to God, fast more, pray more, whatever you do, repent and get your love for God first. When you get your love for God individually, then we appreciate each other. ஆக தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் தேவன்தான் மையமாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் திரும்பி செல்லுங்கள், தேவனோடு கூட நீங்கள் நேரம் செலவிடுங்கள், தேவனோடத்தில் ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள் மற்றும் இன்னும் உபவாசியுங்கள். தேவைப்பட்டால் என்ன விதமான காரியங்கள் செய்தாகிலும் தேவனுடைய அன்பில் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வளர ஆரம்பிக்கும் பொழுது குடும்பமாக நீங்கள் அற்புதமாய் வளருவீர்கள். Don't give up your hope on each other in your marriage and in your children. உங்களுடைய திருமணத்திலே நீங்கள் ஒருவர் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலே நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகள் மீதும் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டாம். Rachel and I are very strong minded. She's very tough. I'm little and not very tough, but I'm also tough. ரேச்சலும் நானும் கூட மிகவும் பலம் பொருந்தின மனதுள்ளவர்களாக இருக்கின்றோம். ரேச்சல் மிக ஒரு திடமான மனம் கொண்டவர். நான் அப்படி என்று சொல்லிவிட முடியாது, இருந்தாலும் சொல்ல முடியும். We both are very strong, and so that's why we end up fighting a lot. ஆக இருவருமே பலசாலிகளாக இருக்கிறபடினாலே நாங்கள் இறுதியில் ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுகிறதிலே முடிக்கக்கூடியவர்களாக இருப்போம். We disagree a lot, we argue a lot, and which could be calm. When I say, she said, no, totally wrong. I say, oh, and then whatever she says, I end up saying something insensitive. So our life keeps moving on. ஆக அப்படி பார்க்கும் பொழுது இருவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இருவரும் ஒருவரோடு ஒருவருடைய கருத்துக்களில் அதிகமாய் ஒத்துப்போக மாட்டோம். நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார். அப்படியாக பார்க்கும் பொழுது எனக்கு அது தலைப்பித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்காக இருக்கும். அவ்வளவு கோபம் ஏற்பட்டாலும் கூட அதை எப்படியாகிலும் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பொருந்தி போவதற்கு இறுதியில் இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள். Rachel is definitely the nicer one in the marriage. ஆக எங்களுடைய திருமணத்தில் ரேச்சல் சொல்லப்போனால் ஒரு மிக மென்மையான ஒரு நிலை கொண்டவர். Full of affection, hugging, she's kind to everybody. Yeah, she's the one who kisses me and says happy, and she's jolly, and she's got lots of friends, and people will say they're more than Andrew, Rachel. They emphasize Rachel only because I'm ding dong, she's more happy type, so everyone likes her more.
ஆக பார்க்கும் பொழுது ரேச்சல் அதிகமாக ஒரு அன்பு நிறைந்தவராக, பற்று கொண்டவராக, அரவணைத்துக் கொள்ளக்கூடியவராக, அதிகமாக எனக்கு முத்தம் தரக்கூடியவராக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்தவராக, ஒரு கொண்டாட்ட மனப்பான்மை கொண்டவராக, நிறைய நண்பர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியாக என்னுடைய நட்பு வட்டாரத்தில் பேசும் பொழுது அதிகமாக ரேச்சலை மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியும். ரேச்சல் வரலையா, இங்க ரேச்சலுங்க சரி, உங்க முகஞ்ச பார்த்தது போதும், ரேச்சலை கொண்டு வாங்க, because she is more happier, more kind, and she communicates better. ஆக எப்பொழுதுமே நாங்கள் ஒரு கூட்டத்திற்கு செல்கிறோம் என்றால் அதிகமாக ரேச்சலை தேடுவார்கள். Okay, but I am not a very happy type of person. நான் என்னை பொறுத்தவரையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி மனோபாவம் கொண்ட மனிதன் அல்ல. I am a little stiff sometimes, most of the times. Okay, I'm not lovey-dovey like her, and he'll love you, and who are you, and why are you? I'm not so good like her. Okay, ஆக பார்க்கும் பொழுது நான் அதிகமாக ஒரு மகிழ்ச்சி மனோபாவம் கொண்டவனாக இல்லை, அதிகமாய் அன்புக்கு நிறைந்தவனாக, பார்ப்பவர்களை எல்லாம் அரவணைத்து மிகுந்த கனிவாக பேசக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவனாக இருப்பதில்லை. But when we argue and disagree with something, we get stuck sometimes. ஆக நாங்கள் அப்படியாக கருத்து வேறுபாடுகள் நிறைந்து பேசும் பொழுது, ஒருவர் எதிர்த்து பேசிக் கொள்ளும் பொழுது சில சமயத்தில் மாட்டிக்கொள்வோம். But I am the one, she knows also, I am the one who always, no matter it's hard, I bite my pride, I make up and say, listen, we need to move on and let's make peace. ஆக அப்படித்தான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நான் அவரும் ரேச்சலும் அதை ஒத்துக்கொள்வார் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நான் இந்த பிரச்சனை எப்படியாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு கடினமாக இருந்தாலும் கூட, என்னுடைய பெருமையை விட்டுத்தர வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட, நாங்கள் முன்பு சென்று இல்லை என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி அதை சமாதானம் செய்ய முன் வருவேன். Ephesians 5:21 submit to one another out of reverence to Christ. ஆக எபேசியர் 5:21 சொல்லுகிறது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று. See, it's all about God. Only when God is the center, your reverence to God allows you to work together. ஆக நாம் தேவன் தான் மையமாக இருக்க வேண்டும். நாம் தேவன் மீதான பக்தி நமக்கு இருக்குமானால், அந்த பயம் நமக்கு இருக்குமானால், நாம் ஒருவரை ஒருவர் கீழ்ப்படிந்து இருப்போம். And it's not my will alone. Let's cooperate, let's work together, let's work our difficulties out, and I know we'll change. என்னுடைய விருப்பம் மட்டும் தனித்து செயல்பட முடியாது. நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். I hope we can all learn from each other. God has solution for all of us. He will make us successful. He will make our marriage work. நாம் ஒருவர் மீது ஒருவர் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய திருமணங்களில் வெற்றிகரமானவராக மாற்றுவார் என்று நம்புகிறேன். And I hope this each of us we would have learned something. ஆக இந்த வசனங்கள் மூலமாக நாம் ஒவ்வொருவருமே கூட ஏதாகிலும் ஒன்றை கற்றுக்கொண்டிருப்போம் என நம்புகிறேன். And I hope that all of us can turn to God and really make, no matter what is falling apart, COVID and virus and death or whatever, let us draw closer to God. Let's center our life around God. Make your decisions around God. ஆக என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, அது கோவிட் தொற்றாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், எல்லாவற்றையும் மீறி நாம் தேவனை மையமாக கொண்டு அவரை தேவனுக்கு நடுவில் நாம் கடந்து செல்ல வேண்டும். I thank Felix, I thank all the leaders and friends and all the marrieds for paying attention and giving me a chance, a useless fellow, to be able to speak to you and to encourage you, and I hope this lesson and the scriptures were useful to you. சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், திருமணமான தம்பதிகள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தி என்னுடைய செய்தியை கேட்டதற்கும் மிக்க நன்றி. நான் பயனற்றவனாக கருதப்பட்டாலும் கூட நீங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் கவன ஒருமையை செலுத்தியதற்காக நன்றி. Thank you. God bless you all. Amen. அனைவருக்கும் நன்றி. தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இந்த நேரத்துல நம்ம சபையா நற்கருணையில பங்கெடுக்க போறோம். This is the time for the communion. நான் விசுவாசிக்கிறேன் சகோதர சகோதரி, நீங்க எல்லாருமே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து வச்சிருப்பீங்க. இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை குறிக்கக்கூடிய அப்பத்திலையும் அவருடைய ரத்தத்தை குறிக்கக்கூடிய திராட்சை ரசத்திலையும் நம்ம பங்கெடுக்க போறோம். நான் நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். தயவு செய்து கம்யூனுக்காக உங்க இதயத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஜெபிப்போம். அப்பத்துக்காக திராட்சை ரசத்துக்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதுமான நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே நீ செய்த அந்த அளவுக்கு அதிகமான அன்புக்காக நன்றி. இன்னைக்கு திருமணமானவங்களா, கணவன் மனைவியா ஆண்டவரே, நாங்க நிறைய நேரங்கள்ல எங்க அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு நிறைய வாய்ப்பு தருங்க சுவாமி. ஆனா இயேசு கிறிஸ்து மூலியமா, அவருடைய மரணத்து மூலியமா அவருடைய அன்பை புரிந்துக்க எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நேரத்துல நாங்க எடுக்கக்கூடிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் சுவாமி நீங்க ஆசீர்வதித்திருக்கிறேன். உம்மை நினைவு கூறும்படியாக அநேகருக்கு உம்முடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்க்கையும் பரலோகத்தையும் நாங்க தெரிவிக்கும் விதமாக இந்த நற்கருணையில நாங்க பங்கெடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரோடும் இருந்து நாங்க ஆண்டவரே உம்மை உயர்த்தவும் உம்மை மறவாத ஒரு இடத்தை நீ தந்து வழிநடத்தும். அதிகமாய் அன்பு செய்ய எங்களுக்கு உதவி செய்தோம்.
நீர் ஆசீர்வதிப்பு என்று விசுவாசித்து இந்த சிறு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து பேரால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாரும் அப்பத்திலும் திராட்சரசத்துல பங்கெடுத்திருப்பீங்க. இந்த நேரம் கொடுக்குற ஒரு நேரம், நம்ம காணிக்கையில பங்கெடுக்க போறோம். இந்த நேரத்துல உங்க இருதயத்துல நீங்க டிசைட் பண்ண விஷயத்துல தாராளமா கொடுங்க. தயவு செய்து நீங்க காணிக்கை கொடுக்கும்போது சபையை அது சேரும்படியா பாத்துக்குங்க. உங்களால முடியும்னா நீங்க கூகுள் பே மூலியமா சபைக்கு உங்க காணிக்கையை செலுத்தலாம், அல்லது இன்டர்நெட் மூலியமா உங்களுடைய வங்கி கணக்குல இருந்து உங்களுடைய பணத்தை சபையுடைய வங்கி கணக்கு அனுப்பலாம். அப்படி இந்த வசதிகள் உங்களுக்கு இல்லைன்னா தயவு செய்து உங்களுடைய குடும்ப சபை தலைவரை சந்திச்சு அவர் மூலியமாவும் நீங்க கொடுக்குற காணிக்கையை சபையில சேர்க்கும்படி நீங்க பாத்துக்கலாம். இந்த நேரத்துல நீங்க கொடுக்குற ஒரு குணத்தோட தேவனுக்கு நீங்க அவரை மகிமைப்படுத்துற எண்ணத்தோட கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். நம்ம காணிக்கைக்காக ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில எங்களுக்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. எங்க வாழ்க்கை நீங்க இம்மட்டுமா ஆசீர்வதித்திருக்கிற நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்க இருதயத்தை நீர் ஆசீர்வதியும். நாங்க கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க கொடுக்கக்கூடிய பணமானது அது பொருளோ பணமோ எங்களுடைய இருதயமா இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்மை கனம் பண்ணவும் எங்களுக்கு உதவி செய்தலும். நாங்க கொடுக்கும் பொழுது தேவனை உற்சாகத்தோட ஆண்டவரே நாங்க மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆபேல போல சிறந்ததை நாங்க கொடுக்க எங்களுக்கு உதவி செய்தலும். கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். செய்யப்படுற தயவுக்கு நன்றி சொல்லி இந்த வேலையை இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்து பேரா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Felix Raju. Yeah. Andrew, can you translate for me? Sure, bro. 1 second. Yeah. Okay. Thank you, Andrew, brother Andrew from Trichy, for preaching a very powerful message today. இன்று ஒரு அற்புதமான மிகவும் வல்லமையுள்ள ஒரு செய்தியை எங்களுக்காக போதித்த சகோதரர் ஆண்ட்ரூ, திருச்சி ஆண்ட்ரூ அவர்களுக்கு நன்றி. Don't you think so? It's a blessing today morning that we could be able to hear such a powerful message that we feel all so fulfilled that man, it's like eating biryani, early morning when you had such a fulfilling God's word in our lives. இன்றைய காலையில இவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை கேட்டது ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் நினைக்கவில்லையா? ஒரு காலையில ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டது போல ஒரு திருப்தியான ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு செய்தியை நாம் இன்று கேட்டோம். Now, I was so convicted. There are two things I learned today is God should remain in the center of our life. இன்று நான் இரண்டு காரியங்களை கற்றுக்கொண்டேன். முதலாவதாக தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்க வேண்டும். Now, so many times, we get distracted, even when he was telling about the children, how it is our responsibility to make sure that they follow God, they follow God's principle. Sometimes I think like, okay, no, they are grown up, let's leave them, let them make their own decision. I should not push them, that's not my call. I should just to give the backup. But I learned today that how it is my responsibility to make sure they follow God. I have to keep constantly being putting God as a center. It was so convicting. பல வேளைகளிலே நான் என்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கு நான் பிறரை நான் பொறுப்பாக நினைத்திருக்கின்றேன். பல வேளைகளிலே நான் அவர்களுடைய இஷ்டத்திற்கு நான் விட்டு இருக்கின்றேன், அவர்கள் என்ன செய்யலாம் என்று. ஆனால் என்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்ம வளர்ச்சிக்கு நான் தான் பொறுப்பு. அவர்கள் என்னுடைய எடுத்துக்காட்டை பார்க்கிறார்கள், நான் ஜெபிப்பதை பார்க்கின்றார்கள், நான் செய்கின்ற காரியங்களை பார்க்கின்றார்கள். அவருடைய வளர்ப்பிலே அவருடைய ஆத்ம வளர்ச்சியிலே நான் தான் தொடர்ந்து பொறுப்புள்ளவனாக ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். And second thing is live life by the Spirit. How you said that we consider marriage sometimes it's so tough. Sometimes we feel like it's so difficult.
But as I believe, it is a plan of God. It is a plan of God where God wants us to be successful. How God has, even as I said, how when we are in the world, we were like a slave. It is true. We were not happy. We doesn't know where to go. But God redeemed us and gave this life. Now, do I have the conviction? Even now, what I have in the beginning, what I have in the young age. But sometimes it's like, no, I'm retired now. Okay, let the young take over. I'm just going to give me the counselor or consultant. No. As you said that, no. You have to keep going. பலவேளை நானும் நினைத்திருக்கிறேன், எனக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் நான் எதுவுமே செய்ய தேவையில்லை, இந்த இளம் கிறிஸ்தவர்கள் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் நான் நினைத்து இருக்கின்றேன். ஆனால் அதெல்லாம் இல்லை. நான் தொடர்ந்து தேவனுக்காக நான் செய்கின்ற காரியங்களை நான் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதுல எந்த ஒரு சாக்கு போக்குமே இல்லை என்று கற்றுக்கொண்டேன். அதனோடு சேர்ந்து ஆவியில் உள்ள ஒரு நல்ல ஒரு ஆத்மீகமான திருமண வாழ்க்கையை வாழ்வதனுடைய முக்கியத்துவத்தையும் நான் கற்றுக்கொண்டேன். பல வேளைகளிலே நாம ஒரு இளம் திருமண நபராக இருக்கின்ற பொழுது வேறொரு அனலோடு வாஞ்சியோடு பல காரியம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாட்கள் செல்ல ஐயோ, திருமண வாழ்க்கையா, இது மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை ஆயிற்றே என்றெல்லாம் நினைத்திருக்கிறேன். ஆனால் அவ்வாறாக இல்லை. நான் என்னுடைய திருமணத்துல எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் நான் தேவ மனிதனாய் இருந்து ஒரு ஆவியுள்ள ஒரு திருமண வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டேன். Also, as I said, that how we appreciate the church, what we are today. I remember because of that encouragement, because of that kindness which God showed through the church, through our fellow brothers and sisters, we have come to this level. Sometimes we forget that. We felt like, no, it is my own effort, it is my hard work. No. Bible says so clearly, it is because of God we are here today. And you told us through the scriptures how important to be rooted in God's word. அதனோடு சேர்ந்து சபை நமக்கு கொடுக்கின்ற அந்த அற்புதமான காரியங்களை, சபையின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான காரியங்களை நான் பாராட்ட வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவத்தையும் நான் அறிந்து கொண்டேன். என்றால் பல வேளைகளிலே நான் தான் செய்தேன், இது என்னால் நடந்தது என்று நான் என்று அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இது எல்லாமே தேவனால் நடந்தது, இது எதுவுமே நான் தகுதியானாலோ தேவனே எனக்கு கொடுத்தார் என்பதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவியா இருந்தது. I really appreciate that. Even the children, which you have said that, one convicting point is, how important when we are young, we spank them. But today, when they are growing up, it is okay to fall into their legs, say, hey, I want you to follow God. I want you go to that level, make sure they are right with God. It's a very challenging thing. But you said, no, this is what you need to do. This is what God wants. It is our responsibility. It's father and mother responsibility not to blame people, not to blame the church, not to blame anyone. It is my responsibility to, when I leave, they should continue to worship God. They should say, hey, I love God. I want to do what is right because of my family, because of the church. It is a challenge for each one of us. I know many of us in this room like thinking that, man, it's my responsibility. Am I setting an example like that? And you did a phenomenal job. And thank you so much today to the word of God. நம்முடைய பிள்ளைகள் இளம் பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அவர்களை கண்டிக்கின்றோம், தண்டிக்கின்றோம், அடிக்கின்றோம். ஆனாலும் அவர்கள் ஒரு வயதுக்கு மேற்பட்ட வளர்ந்த பிறகு அவர்களுடைய ஆத்மீக வளர்ச்சி பற்றி கவலைப்படுவதில்லை, இதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் நாம் பிறரை குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். சபை சரியில்லை, சபையில இருக்கிற ஊழியர்கள் சரியில்லை, இவர்களுடைய ஆசிரியர்கள் சரியில்லை என்று பிறரை குறை சொல்ல ஆரம்பிக்கின்றோம். ஆனால் அவர்கள் என்ன வயதானாலும் சரி, இது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பிள்ளைகளை ஆத்மீக ரீதியாகவும் நல்லொழுக்கத்திலும் வளர்ப்பது என்பது என்னுடைய பொறுப்பு. அதுல எந்த சாக்கு போக்குக்குமே இடமில்லை. நான் யாரை குறை சொல்லியும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை நான் அருமையாக புரிந்து கொண்டோம். We appreciate you once again. Thank you so much, brother, for your time. It is so valuable to us, and we are very grateful to you to have a brother like you to preach the word of God. கிறிஸ்துவுக்குள் உங்களை போல ஒரு அருமையான சகோதரர் மூலமாக இந்த ஒரு செய்தியை கொடுத்த தேவனுக்கு நன்றி. எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த அற்புதமான செய்தியை கொடுத்த உங்களுக்கு நன்றி. உங்களை பாராட்டுகிறோம் சகோதரர். We want to congratulate you for reaching that 31 years of your Christian journey. That is a long journey, and we know another 30 to 50 years you will continue the journey by our God. உங்களுடைய கிறிஸ்துவ பயணத்திலே ஒரு சீஷராக 31 வருடங்களை முடித்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். இன்னும் பல வருடங்கள், ஒரு 30 வருடங்கள், 50 வருடங்கள் தொடர்ந்து இருந்து தேவனுக்காக பல காரியங்களை செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
And also we have announcements. As I said that next week we have a Women's Day. சில அறிவிப்புகள் இருக்கின்றன. வருகின்ற வாரத்திலே சில விமென்ஸ் டே, பெண்கள் தினம் கொண்டாடப்பட போகின்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. I know all the sisters are really fired up there. It is our day, you know, it is our day where we are going to enjoy, we are going to bring more souls, you know, and I know it's going to be an awesome day. அது சகோதரிகளுக்கு மட்டுமே பிரத்யேகமா நடக்க போகின்ற ஒரு நாளாக இருப்பதினால் அவர்கள் எல்லாருமே சிறப்பாக அவர்கள் கொண்டாட போகின்றார்கள். So the service will be on a sector wise. All the sisters, get together will be in sector for the Women's Day. இந்த பெண்கள் தின அந்த சிறப்பு சபை ஆராதனையானது நம்மளுடைய மண்டல வாரியாக நடைபெறும். நீங்கள் மண்டல வாரியாக அந்த சகோதரிகள் நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய மண்டலத்திலே கூடி அந்த சபை ஆராதனையிலே பங்கெடுக்க போகின்றீர்கள். Brothers are going to help the sisters. அது சகோதரிகளுக்கு உதவி செய்வதற்காக அது நடக்க போகின்றது. And what are men doing? What are men going to do? அப்பொழுது ஆண்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? Holiday, bro. சகோதரரே, விடுமுறை. No, it's not holiday. It's holy day for us also. We are going to come as a men and Zoom for a special men's service by 9:30 a.m. next week. அது விடுமுறை நாள் அல்ல, அது நமக்கு பரிசுத்தமான நாள். சகோதரர்கள் எல்லாமே காலை 9:30 மணிக்கு Zoom சர்வீஸ் வாயிலாக எல்லாரும் ஒன்றாக கூட போகின்றோம். So please do not forget, next Sunday all the sisters will have a Women's Day service in the sector wise. அதனால அவர்கள் சகோதரிகள் எல்லாமே அவர்களுக்கு செக்டர் மண்டல வாரியாக விமர்சன சர்வீஸ் நடைபெற போகின்றது. Okay, let us pray and finish it off. எல்லாரும் ஜெபித்து நிறைவு செய்வோம். God, Heavenly Father, Lord, we are so grateful that we come together as brothers and sisters, Father God. Lord, what an amazing day, Father God. Lord, what a privileged day, Father God, you had given to us, Lord. I know there's so many people in the world looking for this kind of peace, looking for this kind of love, looking this kind of zeal, looking this kind of love, Father God. But yet, Lord, you have chosen us, Father God. You helped us to know you, Father God. Lord, thank you so much, Father God, today that we could be able to hear the word of God, Lord. Lord, I pray that even as we heard, Father God, help us not to forget even after 10 minutes, but help us to remember, Father God. Let it help us to make it as a conviction that God is our center. Help us, Father, to remember the point which our brother Andrew shared, Lord. How important to set an example to our own family, Lord. I know it's a very challenging, Father God. As years goes by, there is so much challenging situation, Father God. But one thing we know, Father, we can be victorious, Father God, because you are with us, Father God. We know we could be able to come out with glory because you are with us, Father God. Thank you so much for all the marriages today here, Father God. I know you have handpicked and chosen them, each one of them, Father. You have blessed them. Every one of them a spouse and kids. It is your mercy, Father God. And we are grateful, Father God. Help us, Father God. Whatever we guarded, help us to share it to others, Father God. Even next week, Father God, as we have a Women's Day and Men's Day, Father God, pray, help us to reach out to our members, Father God, our fellow friends, Father God. Our own family members, Father God, they don't know much, Father God. Help us to persevere with them, Father. Help us to give our best to them, Father God. Help the next week's service. Women's Day will be a great service, Father God. They'll have many women will come and hear the word of God. You open the doors. As you said, Father God, the house is plentiful, but the workers are few, Father. Help us to remember the scripture, Father. It is not people are not there. There are people are there. It is we who open the mouth and share the faith, Father God. Help our men, Father God, to help out our sisters to bring many people on that day, Lord. Thank you so much, Father God. Bless Andrew's family in a special way. Bless each one of us here in this group, even when even people are outside. Bless them too, Father God. Help us to have a great day. We love you. We pray in Jesus Christ's name. Amen. Awesome. Thank you. Thank you, Andrew, for the inspiring lesson. Definitely helped us to remember how God has to continue to be number one, and definitely for him to be the center in our marriages. Thank you so much for that. Thank you, Felix. Thank you so much. Thanks, bro. உங்க மெசேஜ்க்கு ரொம்ப நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, bro. Thank you. Thank you.
Surya, Thanks, you bro, please for the great unmute everyone, message. Surya. Thanks, Andrew, bro. Great message. Thanks, John. Encouraging us to do more for church. Reminding us. Amen. Thanks, Andrew. Bro, Good to see you. Yes. Bro, great translation, bro. Bro. Wonderful. First class translation, bro. Antuan, thank you for your translation, Antuan. bro. Thanks, Antoine. Andrew, bro, super message, bro. Thank you, brothers. Thank you. ரொம்ப எங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு Straight, எனக்கு ரொம்ப heart to heart முக்கியமானதா message. இருந்தது, bro. Thank you, bro. Well, we can tell your name bro. and share. Thanks, Andrew, bro. Appreciate your message. So challenging us. Sometimes we set back. Thank you, bro. நம்ம அப்படியே உட்கார்ந்துறோம். நல்ல சவாலா இருந்துச்சு, bro. Thank you. Thank you so much for your wonderful message. One by one, yeah. One by one, A lot of disturbance. we can, one person share, other people wait, then other people can share. Hi, Andrew. Great man, awesome message. Your fireman, keeping the zeal of the Lord, and truly a great example the way you turned around your